அங்கே பெருந்தவனை தீர்வதற்கும் நமக்கு முதலை வந்து இறப்பதற்கும் நாம மனதவனை மாறுவதற்கும் ஐயா பிள்ளை இல்லவாட்டதுக்கு அங்கே பெரியோர்கள் வரவே மாட்டார்கள் முதலை வாழலுக்கு அங்கே மறையவர்கள் வரவே மாட்டார்கள் என்று சொல்லி தத்துறோம் அந்த தாக்கு அவளையும் ஒரு பிள்ளை வரமே அனுமே என் அன்னதானம் ஒரு நதானம் யாதானம் பூதான் என் அள்ளி தருமங்கள் அள்ளி நல்ல தருமங்கள் அங்கே அன்புடனே செய்து நமக்கு மதனை பிறப்பதும் மனதோலை மாறுவதும் என்று முத்து போல கண்ணீரை முத்து போல கண்ணீரை முதலாம் சொருகிட்டார் முத்து போல அந்த தர்க்கராஜ மன்னனுக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமான் என்கிறார். அப்பதான் ஈஸ்வரி பார்வதி சொல்கிறார், பகவானே அந்த தர்க்கராஜனுக்கு பிள்ளையாக நாட்பை பிறந்த நாமா என்னை கல்யாணம் முடிப்பதற்கு நீங்க எப்படியாவது உலகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி அந்த தர்க்கராஜ மன்னனான சொல்லக்கூடிய நேரம் அந்த தர்க்கராஜனுக்கு பிள்ளையாக ஆதிசக்தி பராசக்தி பார்வதாதேவியானவள் பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று சொல்லி அப்ப தர்க்கராஜ மன்னன் இவர்களுக்கு பிள்ளையாக கிடைக்கணும் என்று சொன்னா அவங்க வந்து பாவம் செய்த மன்னர்கள், அதனாலதான் அவர்களுக்கு கை குழந்தை கிடைக்கிறது. பார்வதி நீ அவர்களுக்கு பிள்ளையாக சின்னஞ்சிறு குழந்தை போல ஒரு தங்க தடாச்சரம் ஒரு தாமரை இதழில் நீ போய் பிள்ளையா போகணும், அவங்க வந்து பார்த்து கை குழந்தையா எடுக்கணும் அப்படி என்று சொல்லி ஒரு நாள் தினத்தில் அந்த தார்காவல்லியானவள் அவள் குளித்து தானம் செய்ய வேண்டும் என்று சொல்லி குடம் எடுத்து இடுப்பட வைத்துக் கொண்டு எப்படி வருகிறார் தெரியுமா? அவர் தலையிலிட்ட எண்ணெயோடு அங்க தலப்புனாக்கு மஞ்சளோடு அங்க எண்ணெய் தைத்து குளிப்பதற்கு எண்ணெய் தைத்து குளிப்பதற்கு அங்க வருவான அந்த கவலை எண்ணெய் தைத்து குளிப்பதற்கு நாம குளித்து தானம் செய்து தவம் இருக்க வேண்டும் என்று வரக்கூடிய காலத்தில் அந்த தர்க்கராஜன் தர்காவல்லியானவன் உலகத்துக்கு எல்லாம் பிள்ளை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் சிவபெருமான்
இந்த தாராவளி குளிப்பதை அறிந்து ஆதிசக்தியான அந்த குழந்தையானது அப்படியே கலாச்சாரத்துல இருந்த பிள்ளை சவுண்ட் கொடுக்கும். அப்ப இவருக்கு தானே பிள்ளையா போகணும். அதனால இவளுக்கு பிள்ளைய நாம போனோம்னா அவளுக்கு நாம அந்த தடாச்சகத்துல இருக்கிறது தெரியும் அப்படி என்று சொல்லி அந்த தடாச்சகத்தில் இருந்து கொண்டு அந்த குழந்தையானது என்ன செய்கிறது தெரியுமா? ஐயா கூவல்ல கூவையே ஐயா வரலோசை ஓடுமோ ஏ வாத்துட்டாலே தாரவல்லி இந்த அத்துவன நாட்டுக்குள்ள இந்த நல்ல தண்ணீர் அந்த தாமரை இதழில்தான் ஒரு குழந்தை என்று வருகிறதே என்று தாராவல்லியா அங்கே என்ன செய்வது செய்யும் அவ அக்கம் கம்பாகாலே அந்த ஆளு ஒன்றும் தெரியலை அப்படியே ஆளு ஒன்றும் தெரியாம இந்த நல்ல குழந்தையை தான் நாம இப்பொழுது எடுக்க வேண்டும் என்ற மனமதில என்ன ஆத்துல இறங்குறா. ஆத்துக்குள்ள தண்ணி எப்படி இருக்கு? அவ தலைக்கு மேல கைக்கு மேல ஆபத்துல புள்ள அதுக்கு அங்க மிதந்து வந்துட்டு இருக்கு. ஆமா. அப்ப இந்த குழந்தைய நம்ம எடுக்கணும்னா நம்மளுக்கு நீச்சல் வேற தெரியாது. எப்படி போய் எடுக்கலாம் அப்படின்னு அவ ஒரு ஆலோசனை பண்ணிக்கலாம். என்ன ஆலோசனை செய்யலாம் தெரியுமா? அவ தண்ணி எடுக்க கொண்டு வந்தப்ப குடம், அந்த குடத்தை அப்படியே குப்பரை கவுத்தணும். குப்பரை கவுத்துட்டு குடத்துக்கு மேல அப்படியே படுத்துக்கிட்டான். குடம் கீழே போகுமா? உள்ள காத்து இருக்கு. அது பலூன் மாதிரி இவளை தாங்கி பிடிச்சிருக்கு. அப்படியே பிடித்து கொண்டு அந்த குழந்தையை கையெடுப்பதற்கு அந்த நல்ல குழந்தையை அந்த குழந்தைக்கு பக்கத்தில் அந்த பார்வதி பெண்ணவர் அந்த வாரி எடுக்கிறாள். முத்தமே அதை சேர்த்து எடுக்கிறாள். அங்க செல்ல முத்தம் தான் கொடுத்து யாருமே நல்ல குழந்தையை தான் அங்கே கொண்டு வராள். அரண்மனைக்கு கொண்டு வந்து அரண்மனைக்கு கொண்டு வா அது தாருங்க குழந்தையை கொண்டு வா அந்த அரண்மனையில் நிலம்பலாம் அந்த அருமை குழந்தையில்தான் சேனை ஊட்டியல்லோ பார்க்குகிற வேலையில் அந்த அருமை குழந்தைய என்ன செய்வான் அந்த நல்ல குழந்தைய இந்த தகவலை பார்த்துதான் அது காதல் சிரிக்குதையும் அப்படி சிரிக்கிற இது அழகான பெண் பிள்ளையா இருக்கிறதா? நமக்கு ஏதோ ஒரு குழந்தை கடவுளோட அருளால கங்கையில பிறந்து கங்கையில தானே வந்தது இந்த குழந்தை. அதனால இந்த குழந்தைக்கு பேர் நாமம் கொடுக்கணும் அப்படி என்று சொல்லி அந்த குழந்தையானது எப்படி நமக்கு கிடைத்தது? கர்ப்பராஜனும் தார்காவளியும் குழந்தைக்கு பேர் நாமம் சுட்டுகிறார்கள். எப்படி இந்த தார்காவளி குழந்தையை எப்படி பேர் எடுத்தா? அது செந்தால பூவுல தங்க தடாச்சகத்துல வந்ததுனால இவளுக்கு பேரு தாட்சாயினி. தாட்சாயினி என்று சொல்லி ஒரு பெயரை கொடுத்து இவளை நாம பார்த்து எடுத்ததுனால பார்வதி என்று ஒரு பெயர் நாமத்தை கொடுத்து தாட்சாயினி பார்வதி பார்வதி தாட்சாயினி என்று சொல்லி அந்த பெயர் நாமம் கொடுத்தல்லவோ. ஐயா அருமை நல்ல குழந்தையத்தான் நல்ல வளர்த்துவார். அது உடமையும் அது தேகம் அமையூர் பொழுது ஒரு வனமும் வளர்ந்து வருவார். அவன் எப்படிக்கு வளர்வான்? அது 3 வயதான். அது முடிய வைக்கிறாள் 4ஆம் வயதில் அதை நடந்து கொடுத்தாள். அவன் ரத்தின தகவல் யாருமை பார்வதிய யாராட்டிலோராள் அவை பெருமையோடு வளர்த்துவார். வளர்த்து வரும் நாளில்
5 வயசுல வாமிட்டு பிள்ளையெல்லாம் எங்க அனுப்புவேன்? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடுவேன். ஆனா அந்த நேரத்துல தாட்சாயினி பார்வதி 5 வயதுல பள்ளிக்கூடம் அனுப்ப வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா தர்க்கராஜன் தார்காவலி பெரிய ராஜா அல்லவா, 56 தேசத்துக்கும் அதிபதி அல்லவா, நாம பிள்ளை இன்னொரு இடத்துல போய் படிப்பதா, வாத்தியாரை இங்கே வரவழைக்க வேண்டும் என்று மனதிலே எண்ணத்தை கொண்டு அந்த தாட்சாயினி பார்வதியை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி வாத்தியாரை இங்க வரவழைத்து ஒரு ஒதுக்குப்புறமா ஒரு வாரத்துல வாத்தியார் அவர்களை வைத்து பார்வதிக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கிறார். பாடம் சொல்லி கொடுக்கணும்னா அவருக்கு அந்த காலத்துல வாத்தியாருக்கு சம்பளம் என்ன கொடுத்தாங்க தெரியுமா? சம்பளம் என்ன தெரியுமா? ஆடு கொடுப்பாங்க, மாடு கொடுப்பாங்க, அரிசி பருப்பு, இதுதான் சம்பளமா கொடுத்துருக்காங்க. காலப்போக்கில்தான் கூட்டா மாறி சம்பளம் பண்ணா வாத்தியாருக்கு தான் அதிக சம்பளம். அப்படி தாட்சாயினி பார்வதிக்கு வேண்டிய வெகுமதினா என்ன? படி, பேட்டா காசு. சம்பளம் ஒரு பக்கம், வெகுமதி எப்படின்னா பேட்டா. ஆமா, ஒவ்வொரு வேலைக்கு போனா படிக்காசுன்னு தருவாங்க. டிரைவர் வேலைக்கு போனா அதுக்கு பேட்டா காசுன்னு தருவாங்க. நம்ம அரசாங்க வேலைக்கு போனாலும் லீவு நாளைக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் அதுதான் பேட்டா காசு. ஓய்வு ஊதியம், லீவ் சம்பளம். அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் அந்த தார்கா வள்ளியானவர்கள் குழந்தையை படிக்க வேண்டும் என்று சொல்லி முதலாக அந்த பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்னா வாத்தியார் அந்த காலத்துல எல்லாம் எப்படி சொல்லி கொடுத்துருக்கிறார்கள்? அதாவது முன்னால 7 சுவடு, ஆமா, அதாவது சொல்லுவாங்க காயாத பனையில கண்ணீர் பழம் கொடுத்தெடுத்து அதுல சுவடு சேர்த்து எழுத்தாணி கொண்டு எழுதுவாங்க. அதுக்கு முன்னால நம்ம தெருவில் கிடக்க பத்தியெல்லாம் மணல், இந்த மணலில பெருவரை வச்சு ஆனா அப்படின்னு ஒரு சுரிய போட்டு எழுதி. அதுக்கப்புறமா கொஞ்ச நாளைக்கு எப்படி இந்த தார்காவளிக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? தார்காவளி ஆனவளுக்கு முதலாக சொல்லிக் கொடுத்த பாடம் ஒரு பொருள்ல 2 தெய்வமும் இருக்கணும். ஆமா, அப்படிப்பட்ட பொருள் என்ன பொருள்? அதான் எல்லாத்துக்கும் முக்கியமான பொருள். இப்போ இந்த பானையில போட்டாங்களே அது என்னது? அரிசி போட்டாங்கல்ல. அந்த அரிசி என்பது யாரு? அரிசியில 2 தெய்வம் இருக்கு. அது யாரும் தெரியுமா? அரிசி என்ற பொருள்ல மஞ்சள் தூள தூவி அப்படியே பாடத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த அரிசியில யாரெல்லாம் இருக்க தெரியுமா? அதான் சொல்லுவாங்க அரியன்னா யாரு? அரின்னா யாரு? அரிசி அரியர சுதனா அரியரப்பா. ஹரி என்றால் என் பெருமாள். ஆமா, கோபாலா இருக்காரு, அவருக்கு பேர் தான் ஒரு பேரு. ஹரி என்ற பொருள் தானே அதிரூப வடிவமாய் ஒரே எழுத்தாக ஆடிய பெருமாள் ஹரி என்று பெயர். சி அப்படின்னா யாரு? சி அப்படின்னா சிவன். அதான் சொல்லியிருக்காங்க ஒரே பொருள்ல 2 பேரும் இருக்காங்கல்ல. அதனால ஹரியும் சிவனும் ஒன்று. அறியாதவர் வாயில் மன்றுங்க மண். அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாத வாயில். அந்த அரிசி என்ற பொருளை மஞ்சள் தூளை தூவி அப்படியே மஞ்சளையும் பச்சரிசியும் அப்படியே பரத்தி அவருடைய வலது கை பெரு ஆள்காட்டி விரலை எடுத்து அந்த அருமையான தாட்சாயினி பார்வதிக்கு அப்படியே பாடத்தை கற்பிக்கிறார். எப்படி சொல்லுகிறார்? அறிவோம் நமச்சிவாய, குரு வாழ்க, குல கோத்திரம் வாழ்க, கோவில் வாழ்க, குடி வாழ்க. எந்த குடி? குடி அப்படின்னா வீடு வாசல். உனக்கு குடினோட யாவும் பூரா அங்கதான் போகும். 45 கோவில் வாழ்க,
குடிவாழ்க என்று பாடத்தை கற்பித்துக் கொடுக்கிறார். அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்தில் அன்றைய பாடம் முடிந்துவிட்டது. மறுநாள் காலையில் அந்த வாத்தியார் ஆனவர் அவளுக்கு பாடத்தை போடுகிறார். எப்படி சொல்லுகிறார்? ஆனா அவனா ஈனா ஈயனா ஊனா ஊனா அப்படின்னு பாடத்தை கற்பித்து கொடுக்கிறார். அப்படி கற்பித்து கொடுக்கிறத அப்படியே மனசார பாடத்தை ஏற்றுக்கிட்டு அன்றைக்கு இரவு முழுதும் என்ன சொல்லி தந்தாரு ஒரு அப்படியே ஒரு ஆலோசனை செய்து அப்படியே மனசுல என்னதான். அப்போ மறுநாள் காலையில வாத்தியார் வந்துட்டாரு. பார்வதி படிக்க வந்துட்டார். பார்வதி படிக்க வந்த உடனே அந்த வாத்தியார் இடத்துல சொல்றான், வாத்தியார் அவர்களே, நேற்று நீங்கள் எனக்கு ஆனாவன பாடம் சொல்லி கொடுத்தீர்கள். அதை நான் என்னுடைய வீட்டுல வச்சு நல்லா படிச்சு பார்த்தேன். என் மனசுல நல்லா புரிஞ்சுட்டு. ஆனா நீங்க எல்லாத்தையும் மொட்டைக்கட்டையா சொல்லி தந்தீங்க. அதை ஒரு நான் ராகத்தோடு உங்கள் இடத்துல ஒப்புதல் அளிக்கிறேன் என்று சொல்லி பாரதா தேவியானவள் அந்த வாத்தியார் இடத்திலே படித்த பாடத்தை ஒப்புதல் அளிக்கிறார். எப்படி ஒப்புதல் அளிக்கிறார் தெரியுமா? வாத்தியார் மொட்டை கட்டையா சொல்லி கொடுத்த பாடத்தை அவ ஒரு ராகத்தோடு சொல்கிறார். எப்படி சொல்கிறார் தெரியுமா? ஆனா அவனா ஈனா ஈயனா ஊனா ஊனா ஏனா ஊனா ஊனா ஏனா 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 ஊனா ஊனா அவனா கேனா தமிழ் பாடம் இப்படி சொன்னோம். அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் வாத்தியாருக்கு இங்கிலீஷ்ல இப்ப வந்ததுதான். இருந்தாலும் இப்ப உள்ள காலத்துல பிள்ளைகள் எப்படி படிக்கணும் அப்படிங்கறத சொல்லுதான். அந்த பார்வதி எப்படி அந்த இங்கிலீஷ் பாடத்தை சொன்னா தெரியுமா? வாத்தியார் ஏபிசிடின்னு மொட்டை மொட்டையா சொல்லிட்டான். அவன் நல்லது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அந்த பார்வதி அந்த இங்கிலீஷ் பாடத்தை எப்படி ஒப்புதல் அளிக்கிறா தெரியுமா? ஏபிசிடி பருவம் மங்கையா பருவம் அடைந்தார்கள். அப்போ பார்வதி பருவம் மங்கை அடைந்து எப்படி பூத்து நிறைந்திருக்கிறார் தெரியுமா? அள்ளி மலர் பூத்ததை போல்